மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே இன்றும் கூட பைபிளில் 1 பேதுரு புஸ்தகம் முதல் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே 2 செய்திகளை இதில் பார்த்துருக்குறோம். இப்பொழுது 3வது செய்திக்கு போகலாம். இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கிற விசுவாசத்தினால உங்களுக்கு ரட்சிப்பு வருகிறதுன்னு பார்த்தோம். நீங்கள் சுவிசேஷத்தை கேட்கும்போது இயேசுவே உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குகிறாராம். அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவின் பேரில் விசுவாசத்தை வைக்கணும்னு போட்டிருக்கு, அவரை நோக்கி பார்க்கணுன்னு. அப்போ அவர் தான் விசுவாசத்தை துவக்கி ரட்சிப்பை உண்டாக்கி அதை பாதுகாத்து வளர்க்குறாரு. அவருடைய பலத்தினால நம்மளை காக்கிறாரு. அவருடைய பலத்தினால நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நம்மை காக்கிறார். நம்ம பங்கு ஒன்று இருக்குது, நம்ம அவரை விசுவாசிக்கிறது ஒன்று, நம்ம அவரை விசுவாசிக்கிறதுனால அவர் நமக்கு கொடுக்குற பலன் ஒன்று. அப்படி இந்த ரட்சிப்பு நமக்குள்ளே இப்போ கிரியை செய்கிறது. அந்த ரட்சிப்பு இருக்கிறதுனால ஆனந்த பாக்கியம், பரிசுத்தாவினாலே உண்டாகிற சந்தோஷம், அப்படியெல்லாம் பார்த்தோம். பவுல் சொல்கிறான், நான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருந்தப்போ இருந்த காலத்தில் இருக்க அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாருங்கிறான். அப்போ இந்த ரட்சிப்பு, அதனால் பரிசுத்தாவியில் உண்டாகிற சந்தோஷம், இது ரொம்பவும் அது இணைந்திருக்கக்கூடியவை, அதை பிரிக்க முடியாது. ஆனால் அதை நம்ம எப்பயாவது தப்பி தவறாக செஞ்சு அந்த சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. தாவீது ஒரு பாவம் செஞ்சு அவன் சந்தோஷத்தை இழந்துட்டேங்கிறான். நாம் அந்த சந்தோஷத்தை இழக்கிறவர்களாக இல்லாமல் அதை பற்றி கொள்ளுகிறவர்களாய் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினாலே வாழ்க்கையிலே முன்னேறுவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆங்காங்கே உண்டாகிற இடையூறுகளை நாம் சுலபமாய் மேற்கொண்டு செல்லலாம். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், பிரச்சனை நமக்கு வெளியே இருக்கிறப்ப அதை சுலபமாக நம்ம சந்திக்கலாம், பிரச்சனையை மேற்கொள்ளலாம். ஆனால் பிரச்சனை நமக்கு உள்ளுக்க வந்துட்டால் தான் பிரச்சனையே, அது அதிக பிரச்சனை. நமக்கு உள்ளுக்க இருதயத்தில் விசுவாசத்துக்குள்ளே இங்கே குழப்பம் வந்துடக்கூடாது. இங்கே இயேசு இருக்க வேண்டும், ரட்சிப்பு இருக்க வேண்டும், ரட்சண்ய சந்தோஷம், அந்த பரிசுத்தாவில் ஆவினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்கணும். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் எழுதியிருக்கு. அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்க கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது தான் உங்களுக்கு பலன். அப்படிங்கும்போது சும்மா சில்லற பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டு இந்த ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை கோட்டை விடக்கூடாது, அதை சொல்ல வர்றாரு. அதனால் அந்த விஷயத்தில் எல்லா விசுவாசிகளும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். இப்படி இயேசுவை விசுவாசிக்கிறதுனால அந்த விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. நம்முடைய மனம் அந்த பிசாசுடைய ஆலோசனைகள், பேச்சுகள், பொய்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் வருகிறது, கர்த்தருடைய ஆளுகைக்குள் வருகிறது. கண்ட உலக சிந்தனையெல்லாம் பிசாசுடைய ஆளுகையிலிருந்து வருது. ஆனால் ரட்சிப்பில் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும்போது அது கிறிஸ்துவக்கிட்ட இருந்து நேரடியாக வருது. அப்போ நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு, சரீரம் அப்படியே தான் இருக்குது. நம்முடைய மனுஷ ஆவியை இயேசுவை ஏற்றுக்கிட்டோம்னா அது புதிதாக பிறந்துருச்சு. ஆனால் இந்த மனசு நிறைய பேருக்கு பெரிய குழப்பம். அது நல்லாவும் இருக்குது, நல்லா இல்லாமையும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்.
ஆனால் நமக்குள்ளே அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னது? கெட்டவைகளை வெளியே தள்ள, கர்த்தர் கொடுக்குற நன்மைகளை நாம் வைத்துக்கொள்ள. இந்த தீர்மானம் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த சுயாதீனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் இந்த சுயாதீனத்தை கொண்டு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை விசுவாசிக்கிறதுனாலே உங்களுக்கு இந்த ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அந்த விசுவாசத்தினாலே, நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தினால, தேவனுடைய பலத்தினாலே நீங்கள் காக்கப்படுகிறீர்கள். நம்ம விசுவாசித்தோம்னா அதுக்கு தேவையான பலன் அவர் கொடுத்துட்றாராம். அப்படி நம்ம கர்த்தரை விசுவாசிக்கும்போது அவருடைய பலன் நமக்கு வருகிறது. நாம் விசுவாசித்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சரீர மீட்பு பரலோகத்துக்கு போகிறப்ப, ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ள மரிந்து அடக்கம் பண்ணப்பட்டால் அப்புறம் இயேசு வர்றப்போ உயிர்த்தலை பண்ணுவார். அது உயிர்த்தெழுந்த சரீரமாக வந்துடும், குழப்பமே இல்லை. ஆனால் அவர் வர்ற சமயத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக பூமியில் இருந்தால், அவர் வரும்போது நாம் மறுரூபம் அடைந்து அவரோட கூட பறந்து செல்வோம் அப்படி எழுதியிருக்கு. அப்போ இந்த மறுரூபம் அடையிறது இருக்குல்ல, தேவனை அறிகிற அறிவிலே முற்றிலுமாய் வருவது, அதாவது கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாகிறது. நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகணும்னு ஆசை, அப்புறம் இந்த உலக காரியங்களே யோசிக்கிறான். அதனால் அந்த கிறிஸ்துவின் சிந்தை பூரணமாக இல்லை. இப்போ அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னா எல்லாம் சரிதான், ஆனாக்க இவ்வளோ வயிற்று வலி இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த கர்த்தருடைய வசனத்தை நம்புகிறேங்கிறான், ஆனால் வயிற்று வலியையும் நம்புகிறேங்கிறான். அப்படி அது சரிப்படாது. நான் உன்னை குணமாக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவரே சுகமாக்கும், நான் உன்னை குணமாக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவரே குணமாக்க, உன்னை சுகமாக்கிட்டேனா இல்லையா அப்படிங்கிறாரு. ஐயோ ஆண்டவரே வயிற்று வலிக்குது, என்னை சுகமாக்கணும்னா நான் சுகமாக்கிட்டேன் அதோடு நின்றுக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், கரையத்தை செலுத்திட்டேன்றார். அதுக்கு மேலே என்னுடைய வார்த்தையை நம்புங்கிறார். அவருடைய வார்த்தையை நம்பும்போது அது அப்படி ஆகுது. அது எப்படி நடக்கும் அப்படி நம்ம ஏதோ கேள்வியை கேட்டால் அது நடக்குது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். இது உண்மை தானே? அது அவர் வேலை. நம்மளை வெட்கப்படாமல் காக்கிறது அவர் வேலை. நம்ம அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது நம்ம வேலை. நம்மளை காக்கிறது அவர் வேலை. ஓகே, சரி. இப்போ இந்த ரட்சிப்பை பற்றி இன்னும் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கவனிக்கலாம். நான் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை பற்றி பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்காங்களாம். அதை சொல்லியிருக்கு. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள். இப்போ பேதுரு எழுதுகிறான். பேதுரு இயேசுவுக்கு பின் வர்ற ஆள். அப்போ இயேசுவுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள்லாம் யார்? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள். அவங்கள பற்றி என்ன சொல்லுது? உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள். கிருபையை குறித்துனா உங்களுக்கு உண்டாகிற ரட்சிப்பை குறித்து. அந்த காலத்தில் பஸ்கா ஆடு பலியிட்டாங்க. பாவமெல்லாம் பஸ்கா ஆட்டு மேலே போயிடுச்சு. இவன் விடுதலை ஆகிட்டான். பலி செலுத்த போகிறப்பெல்லாம் அந்த ஆட்டு தலையில் கை வைப்பான். இவன் பாவத்தெல்லாம் அங்கே போய்க்கிட்டு அதோடைய நீதியெல்லாம் இவன் வாங்கிட்டு வந்துடுவான். இப்படி பலி செலுத்தப்படுகிறது. அப்புறம் தீர்க்க தரிசனம், இயேசு வருவார், மேசியா வருகிறார், தன்னை பலியாக கொடுக்கிறார், நம்மை ரட்சிக்கிறார், நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, தேவனுடைய பிள்ளையாகிறோம். இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னார்களே, அந்த தீர்க்க தரிசனவங்க சொல்லிவிட்டு, தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க சொல்லிவிட்டு என்னத்தை சொன்னால் இப்படி என்னமோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே கர்த்தர்னு, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தீர்க்க தரிசனம் சொன்னார், சொல்லிவிட்டாங்க. இப்போ உட்காந்து அது என்ன இப்படி சொல்லிவிட்டான், ஏன்னா அவர் சொன்னார் சொல்லிவிட்டாங்க. இப்போ என்ன இது என்ன நடக்க போகுது? இயேசு வர்றாரா, மேசியா வர்றாரா, பலியா செலுத்த போகிறாரா, ஆபிரகாமோட பண்ண உடன்படிக்கையா அது அங்கே தான் நிறைவேறுதா? அப்போல்லாம் நம்ம ரட்சிக்கப்படுறோமா? புது சிருஷ்டியா? என்ன நடக்குதுங்க? இந்த சபையா? இந்த சபையின் மூலமாக தேவனுடைய ரகசியங்கள்லாம் வெளிப்படுதா அப்படின்னு உட்காந்து அவங்க அப்படியே என்ன நடக்குது அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் அதை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள்.
தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது என்ன அறிவித்தாங்கன்னு இந்த இடத்துல எழுதியிருக்கு. தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். இப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். அப்படி தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது. இப்போ நான் சொன்னேன் இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்கன்னு. அந்த பழைய ஏற்பாட்டில் எப்படி இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பழைய ஏற்பாட்டில் இயேசு பலியாக வருவாரே, அந்த தேவ ஆட்டுக்குட்டியை விசுவாசித்து ஒவ்வொரு வருஷமும் அந்த பஸ்கா பலி செலுத்தினாங்க, மற்ற பலிகளையும் செலுத்தினாங்க. அந்த ஆடு மேசியாதான். அவர் அப்படி தன்னை பலியாக செலுத்த போகிற போது அவருக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இதை நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஏசாயா 53 எப்படி அவர் பாடுபடுவார்னு எழுதியிருக்கு. அதில் பின்னாடியே அவர் தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார்னு எழுதியிருக்கு. இயேசு தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக எவ்வளவு பாடுபடுவார்னு எழுதியிருக்கு. அதோடைய கடைசியில் அவர் தன்னுடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார், அது மூலமாக ரட்சிக்கப்படுறவர்களை பார்த்து அவர் திருப்தி அடைவார் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ இது என்னது? கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். நம்ம வாட்டுக்கு இப்படி தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசிகளுக்கு பெரிய கேள்வி, எப்போ வரும்? அப்போ கர்த்தர் அவங்கள்ட்ட சொன்னாராம், உங்களுக்காக இல்லைப்பா, பின்னாடி ஒரு சந்ததி வருது, இயேசுவுக்கு பின்னாடி ஒரு சந்ததி வருது, அவங்களுக்காக இது எழுதப்பட்டு சொல்லி வச்சுருக்கிற அப்படின்னு அவங்கள்ட்ட கர்த்தர் சொல்லிட்டாராம். அதைத்தான் எழுதியிருக்கு. தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தம், அந்த தீர்க்கதரிசிகள் நிமித்தம் இல்லை, இப்போ நம்ம கிறிஸ்துவுக்கு விசுவாசியாக இருக்கமே நமக்கு, தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. என்னது? திரும்ப வாசிக்கிறேன். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாக உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு, இந்த ஊழியக்காரர்கள்ட்ட இருக்கிறாரு, அதை பேசுகிறாரு, அதை அறிவிக்கிறாரு. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். பைபிளில் ரகசியங்கள்னு சொல்லியிருக்கோம். அதை பற்றி ஒரு தடவை தனியாக சொல்கிறேன். தேவதூதர்களுக்கு கூட இயேசு இப்படி போய் சிலுவைக்கு போவாரா, இவ்வளவு பாடுகளா, அப்படி வேதனைப்பட்டு ரத்தம் சிந்தி மரிக்கிறதா, அவங்களுக்கு தாங்கலை. அவங்க எல்லாரும் ஐயோ ஐயோ ஐயோன்னு அலறியிருப்பாங்களோ என்னமோ. இதெல்லாம் பார்க்குற போது இயேசு ஜீவனை விட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதையும் பார்க்குறாங்க. வாட்ஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குதுங்க பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க தூதர்களுக்கே உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள். அப்புறம் என்ன பார்க்குறாங்களாம், அந்த சபை இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க தானே சபை, இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களாம். இயேசு ரட்சிக்கிறாருன்னு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவிக்கிறது ஒன்று. அப்போ அவங்க பார்க்குறாங்க, அப்பா இந்த சபை இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருக்கிற அந்த விசுவாசிகள், அவங்க மூலமாக என்ன அதிசயமான காரியங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள். அப்போ அந்த தீர்க்கதரிசிகள் என்னத்தையோ சொன்னமே, இது என்னது, அது எந்த காலத்தில் நடக்க போகுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஏன்னா அவங்க தான் மேசியாவை பற்றி தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், தேவத்துவத்தின்
மகிமை அவர் மேலே இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து ஆராயிறாங்க. சொல்கிறத சொல்லிவிட்டு கர்த்தர் அப்படி சொல்ல வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லி உட்காந்து ஆராயிறாங்க. அது மாதிரி எல்லா தீர்க்கதரிசிகளும் அதை ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். பத்தாவதுக்கு பரலோகத்தில் இருக்க தூதர்கள் அவர்களுக்கும் தெரியாது, அதெல்லாம் ரகசியமாக கர்த்தர் வச்சுட்டார். அங்கே உட்காந்து இப்படி இயேசு பாடுபட்டு உயிர் தெழுந்தார், அப்புறம் பார்த்தா அவரை விசுவாசிக்கிறவங்களாம் சபையாயிட்டாங்க, அவங்களாம் யாருன்னா தேவனுடைய பிள்ளைகளாயிட்டாங்க, பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் இயேசுவின் மகிமையை பெற்றவர்கள், மகிமையை பெற்ற சபையாக எழுந்து பிரகாசிக்கிற விளக்காக இந்த உலகத்துக்கு ஒளியாக பூமிக்கு உப்பாக இருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அவங்க மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களும் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு அவங்க பார்த்து அவங்களுக்கு தூதர்களுக்கு பெரிய ஆச்சரியமாயிருச்சு. உங்களுக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பு அவ்வளோ பெரியது, அது எவ்வளோ விசேஷமான தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே. இப்போ நமக்கு தான் இந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது ரொம்ப உணரலை, தெரியலை. நீங்கள் கர்த்தருக்குள்ளே பரிசுத்தவான்னு சொன்னால் கூட பரிசுத்தவானா நானா அப்படியெல்லாம் சொல்கிற மாதிரி மனநிலை இருக்குது. ஆனால் தேவதூதருக்கு தெரியும், தேவனுடைய ராஜ்யம் இவர்களுக்குள்ளே. அதை தான் சொல்கிறான், நம்முடைய இருதயத்தை உணர்வுள்ளதாக்கி நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம், பழையவர்கள் ஒளிந்தன எல்லாம் புதிதாயின அப்படி சொல்லிக்கிட்டு கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன், பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறது, இயேசு எனக்காக கொடுத்த மகிமை எனக்குள்ளே இருக்கிறது, எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் எனக்குள் பரிபூர்ணப்படுகிறது, நான் வாழ்ந்திருப்பேன், செழித்திருப்பேன், இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன், பிசாசுடைய கிரியைகளை அழிப்பேன், தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குவேன். அப்படியெல்லாம் நீங்கள் தீர்மானம் பண்ணி பேசும்போது தேவனுடைய காரியத்தை தேவன் செய்கிற கிரியைகளை நீங்கள் செய்வீங்களாம். இடத்துல விசுவாசமாக இருக்கிறவன் நான் செய்கிற இந்த கிரியைகளையும் செய்வான், இதோட பெரிய கிரியைகளையும் செய்வான்னு இயேசு சொன்னார். அப்போ இங்கே நமக்கு இப்போ இங்கே என்ன வேலை நினைக்கிறீங்க? இயேசு செய்த கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். சுவிசேஷம் அறிவித்தாரா அறிவிக்கணும், பிசாசுகளை துரத்தினாரா துரத்தணும், வியாதிகளை நீக்கினாரா நீக்கணும். நமக்கு அதில் தைரியம் இல்லாததுனால தான் அதெல்லாம் செய்யலை. சுவிசேஷத்தை கூட அறிவிக்கிறதில்ல, பயந்து பயந்து தான் சொல்கிறோம். அப்போ இவங்க 4 பேர் சுகமானான்னா, 4 பேர் பிசாசோடைய பிடியிலிருந்து விடுதலை ஆனான்னா நீங்கள் சுவிசேஷத்தை சொல்கிறது ஈஸியாக இருக்கும். அப்போ இதை செய்யுங்கன்றார். நாம் அந்த விஷயத்தில் குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நாம் சரியாவோமாக சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கலாம், பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கலாம், பிசாசுகளை துரத்தலாம். நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுஸ்தமாவார்கள். அப்படி தானே எழுதியிருக்கு. ஏன் நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கிடக்கூடாது? சொல்லலாம், நீங்கள் நான் இன்று முதல் தேவன் செய்கிற கிரியைகளை நானும் செய்வேன், இயேசு செய்த கிரியைகளை நானும் செய்வேன் சொல்லலாம். நம்ம அதை நம்ப சொல்கிறாரு. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தைரியசாலியா திடசாலியா திடமுள்ளவர்களாக இருந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து, பிசாசு குழப்ப பார்க்குறானே அதாக்கு இதாக்கும், நீ பெரிய பரிசுத்தமாக்கும், நீ வானத்திலிருந்து குதிச்சியாக்கும், அப்படியெல்லாம் ஏதாவது சொல்லி நம்மளை கலக்கிறானே, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது சபை எடுத்து வரும்போது அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. எந்த விசுவாசியை போய் கேட்டாலும் சுகமாச்சான்னு கேட்டால் சுகமாச்சாகலை எதையாவது சொல்லுவான். விசுவாசியை போய் கேட்டிங்கன்னா ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டால் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் இன்றைக்கி விட்டால் பரலோகம் அப்படின்னு சொல்லிடுவான். அதுபோல் அந்த அந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை, அந்த ரட்சிப்பு, அந்த பூர்ண நிச்சயம், அது அந்த பூர்ண நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள் எழுதியிருக்கு. நான் பரலோகம் போவேன் அப்படின்னு நிச்சயமான நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள்னு. நமக்கு அப்படி தான் இருக்குது. விசுவாசியை போய் கேட்டால் பரலோகமான நரமானா பரலோகம் தான் தெளிவாக சொல்லுவாங்க. அந்த பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி
பலவிதமான இச்சைகளில் நம்ம இருந்தோம். நம்ம இப்போ அப்படி இராமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்த உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். திரும்ப வாசிக்கிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இப்படிப்பட்ட ரட்சிப்பை உடையவர்களாக இருக்கிற நீங்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக இருக்கிற நீங்கள், அவரால் நீதிமான்களாக்கப்பட்ட நீங்கள், அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நீங்கள், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற நீங்கள், பரலோகத்தின் பிள்ளை என்று பரிசுத்த ஆவியினாலே முத்திரையை பெற்றிருக்கிற நீங்கள் எப்படி மனத்தெளிவுள்ளவர்களாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை, இந்த பூமியிலிருந்து பரலோகம், அந்த பரலோகம் போகிறதுக்கான கிருபை, அந்த கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பரலோகம் போவேன் அப்படின்னு பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க. சோகமானமா ஆகலையா அதில் சந்தேகம் இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டமா இல்லையான்னு சந்தேகம் வந்துடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டமா இல்லையான்னு சந்தேகம் வந்துட்டால் ரட்சிப்பு இல்லைன்னு அர்த்தம். அதில் குழப்பமே இருக்கக்கூடாது. அதனால தான் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் அப்படி எழுதியிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட என்னை ரட்சித்தவர் என்னை கடைசி வரையும் காக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான். என்னை ரட்சித்தவர் என்னை கடைசி வரையும் காக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான். தன்னுடைய ஜீவனை கர்த்தட்ட அர்ப்பணிச்சிருக்கிறானா, ஒப்பு வச்சிருக்கிறானா, அதில் கடைசி வரையும் என்னை காக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், வல்லமையுள்ளவராக இருக்கிறார்னு சொல்கிறான். அப்போ இந்த டிரான்சிஷன், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பரலோகத்துக்கு போகிற அந்த வாழ்க்கை, அந்த டிரான்சிஷன், இயேசு சபையை எடுத்துகிட்டு போகிறது, அல்லது அந்த சமயத்தில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாக இருந்து உயிரோட எழுந்திருக்கிறது, அதில் பூரண நிச்சயம் உள்ளவர்களாக இருங்கள். அதனால தான் சில சமயத்தில் டவுட்டாக இருக்கிற கேஸுகள்லாம் அந்த கடைசி காலங்களில் ஜெபம் பண்ணும்போது விசுவாச அறிக்கையை பண்ண சொல்லுவோம். நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்குது, என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இன்றைக்கி சத்தாலும் நான் பரலோகம் போவேன் அப்படின்னு அறிக்கையெல்லாம் பண்ண சொல்லுவோம். அந்த அறிக்கை மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த அறிக்கை இந்த விஷயத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். அவர் கொடுக்குற அந்த கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். இதன் நிமித்தம் அந்த காலத்தில் இருந்த இச்சைகளின்படி நடந்தோமே அதெல்லாம் வேண்டாம். அவைகளை தூக்கி எறிந்துட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிற போல் நீங்களும் உங்கள் எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம்னா என்னங்க? கர்த்தருக்கு சொந்தமானதெல்லாம் பரிசுத்தம், கர்த்தருக்கு சொந்தம் இல்லாததெல்லாம் அசுத்தம். இப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, அவர் தன்னுடைய ரத்தத்தால் கழுவினார், ஞானஸ்நானம் எடுத்தீங்க, நான் கர்த்தருக்கு சொந்தம்னு சொல்கிறீங்க. நான் கர்த்தருக்கு சொந்தம்னு சொன்னதுனால நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம் இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் கழுவணும், அதெல்லாம் கழுவிடுவார். அவர் ரத்தத்தால் ஏற்கனவே கழுவிட்டார், இன்னும் உங்கள் புத்தியை தான் கொஞ்சம் கழுவணும். அதனால் நீங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு வேறு சொல்கிறார். உங்கள் புத்தியை சரி பண்ணுங்க, உங்கள் புத்தியை கழுவுங்கன்றார். அவர் சொன்ன வார்த்தையை கொண்டு பொய்யை வெளியே விளக்குங்க. நாம் இந்த உலகத்தில் இருந்த மக்கள் பேசுகிற பொய்யெல்லாம் கேட்டு அதனால் மனசில் இருந்துச்ச, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த பொய்யை வெளியேற்றுங்கன்றார். அவருடைய தழும்புகளால் குணமானியர்கள்ங்கிறார். நம்ம இந்த பொய்யை நம்பி வயிற்று வலிக்குதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது அப்படி செய்யாமல் நீங்கள் அவருடைய வார்த்தையை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போமாக. அவருடைய மனநிலை, கிறிஸ்துவின் சிந்தை, பைபிளை ஒழுங்காக வாசி மனம் மறுரூபமானால் கிறிஸ்துவின் சிந்தை வந்துடும். இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் எடுத்து படித்து நான் இதை ஏற்றுக்கிறேன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் நான் நம்புகிறேன், ஆண்டவர் சொல்றபடி செய்கிறேன் அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாகிவிடும்.
அது எப்படிங்க கிறிஸ்துவின் சிந்தை? அதெல்லாம் நமக்கு வினோதமாக இருக்குது, அதெல்லாம் எப்படிங்க கிடைக்கும்? சொல்லலாம், அதுக்கு வழி இருக்கிறது. உங்களை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு. பிசாசை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? அவன் உங்கள் கால்களை போட்டு அவனை மிதிக்கணும்னு. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறீங்க, பிசாசை ஜெயிக்கிறீங்கன்னு. அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஜான்றாரு. ஒரு விதத்தில் நீங்கள் ஆசாரியர்கள்ங்கிறாரு. நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்போ தேவனுடைய பிள்ளையா, அவருடைய சுதந்திரங்களுக்கு நாம் பாத்திரவான்களா, அப்புறம் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரரா, இந்த பூமியில் நாம் அவருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துகிறவர்களா, அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்குகிறவர்களா, பிசாசுடைய கிரிகளை அழிக்கிறவர்களா? நாங்கள் அப்படி நினச்சி பாருங்கள். அப்படி நினைக்க 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 அப்படியே கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே உண்டாகிறது. அப்படி கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போல செயல்படுங்கள். பிலீவ் லைக் அண்ட் ஆக்ட் லைக் அண்ட் பிஹேவ் லைக் காட். அவர் எப்படி நம்புகிறாரோ அது மாதிரி நீங்கள் நம்புங்க. அவர் எப்படி செயல்படுறாரோ அது போல் நீங்கள் செயல்படுங்க. அவர் எப்படி வாழ்கிறாரோ அது போல் வாழுங்கன்றார். ஆக்ட் லைக், பிஹேவ் லைக் அண்டு லிவ் லைக் காட். அவரை மாதிரி செயல்படுங்க, அவர் மாதிரி வாழுங்க, அவர் மாதிரி நம்புங்க. அவர் சொல்கிற அப்படியே நம்பணும். இயேசு செயல்பட்டால் என்ன செய்வாரோ அதை அப்படியே செய்யணும். அவர் வாழ்ந்திருக்க மாதிரி நம்ம வாழணும். அதுதான் கேட்குறாரு. அதை செய்யும்போது நீங்கள் ஒரு குட்டி கிறிஸ்துவாகவே செயல்படுவீர்கள். இதை பற்றி தான் அங்கே கலாத்தியர்கள் நிருபத்தில் பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது, கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இயேசுக்காக விசுவாசத்தினால பிழைத்திருக்கிறேன்றான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஒரு வரியை கவனிக்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்தா இவனுக்குள்ளே இருந்துட்டு இதை செய், அதை செய், இதை செய்யாத, அதை செய்யாத, இது கரெக்டாரு அப்படின்னு அவர் தான் உள்ளுக்க இருந்து பேசி நடத்திக்கிட்டு இருக்கிறாராம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவருடைய சிந்தை, அவருடைய மனநிலை எனக்கு உண்டாயிருக்கிறது. நான் அவருடைய பிள்ளையாக இருக்கேன். அவர் சொல்கிறாரு, இடத்துல விசுவாசமாக இருக்கிறவன் நான் செய்கிற இந்த கிரியைகளையும் செய்வான், இதோட பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆக இந்த வார்த்தைகளை நம்பும்போது, அதில் செயல்பட நாம் தீவிரமாகும்போது, உலக காரியங்கள் நம்மளை மறிக்கும். அதெல்லாம் புறந்தள்ளி விட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, உமக்காக வாழ்கிறேன் ஆண்டவரே. பவுல் சொல்கிறான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார்னு. அப்படி வாழ்கிறதுக்கு அதுக்கேற்ற அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, அந்த ரட்சிப்பு இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு காரியங்களை சபை அறிவிக்கிறது. இதெல்லாம் பார்க்க தேவதூதர்களை உற்று பார்க்க என்ன நடக்குதுங்க? இந்த சாதா மனுஷர்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை போல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறார்கள். அந்த காலத்தில் அந்த தீர்க்கதரிசிகள் கூட என்னது இப்படியெல்லாம் சொன்னமே, அவங்க கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டவர்கள். பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிற நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து, உங்களுடைய மனம் புதிதாக்கப்படுகிறதுனாலே மறுரூபம் அடைந்தவர்களாய், கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய், அவருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துகிறவர்களாய், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கிறவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் இந்த 1 பேதுருல இத்தனை வசனங்களில் வாசித்தோம். அதற்காக அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. வர வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லியிருக்கிறது. எழுதியிருக்கிற வார்த்தைகளை பிடித்து கொள்ளுவோம், கர்த்தருடைய வசனங்களை பிடித்து கொள்வோம், பிசாசுடைய உலக காரியங்களை தள்ளி போடுவோம், கர்த்தருக்கு முன்னேறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, காட் பிளஸ் யூ.